நார்த் மெட்ராஸில் அக்யூஸ்ட் யாருன்னா ஒருத்தனை வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் யாரும் திருடனை காட்ட சொல்லுங்கள், எல்லாம் வெளில இருந்து வந்தோம். ஆனால் வட சென்னையை பார்த்தாக்கா வட சென்னையில் நீங்கள் இங்கே தடிக்கு வந்தால் எவனுமே கேட்க மாட்டான். நீங்கள் நார்த் மெட்ராஸில் போய் நீங்கள் தடிக்கு விழுங்க, அந்த பொண்ணு யார் பார்த்து தூக்குவான் அவனு, அப்படியே பார்த்துக்கலாம் போக மாட்டான். அழுக்காக இருப்பான். ஏன்னா சுற்றி 10 ஃபேக்ட்ரி இருந்தாக்கா அவன் எப்படி சுத்தமாக இருக்கும்? 10 ஒரு அவனுக்கு வந்து என்னன்னாக்கா பொது கழிப்பிடும். அங்கே அவன் வீட்டில் வந்து ஒரு ஃப்ளஷ் ஒரு முறை அழுத்தினா 2 பக்கெட் தண்ணி போகும். அங்கே அவன் ஒரு பக்கெட்லேயே வாழணும். எப்படி அவன் அதை வச்சுப்பான்? 4 குடம் தண்ணி தான் கிடைக்கும் அவனுக்கு. இப்போ மெட்ராஸ்னு ஒரு படம் வர வேண்டியதாக இருக்குது. இல்லைடா ஐடியில் வேலை செய்கிறவங்க இங்கே ஹவுசிங் போர்ட்லேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெட்ராஸ் ஒரு இயக்குனர் வர வேண்டியது. இவங்க ரஞ்சித்தோ இல்லை மாரி செல்வராஜோ வந்து நாங்கள்லாம் வந்து பெரிய ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் பெரிய, அது மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவங்க நாங்கள் இது முதல்ல அது ஒரு சாதியாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. முதல்ல வந்து தலித்துன்றவன் வந்து தலித்துன்றது ஒரு சாதியே கிடையாது. அவன் சாதியற்றவன். அவன் சாதின்றது 4 வருடத்துக்குள்ளே தான். கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா சரி அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் நம்ம இது மாதிரி 2 பேர் சேர்ந்து எழுதுறோம் அப்படின்னாரு. அவர் ஒரு ஐடியா ஒன்று சொல்லி அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ராஜன் வகைரான்னு ஒன்று எழுதணும். அவருக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஒரு ஐடியாவில் சொல்லுவார். அப்புறம் அந்த ஐடியாவை நம்ம அப்படி 2 பேரும் சேர்ந்து செய்யுதுன்னு அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவார். இப்போ அதை எழுதுறதா அப்படி செய்யும்போது அப்புறம் ஒரு பீரியடில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீ இப்போ எல்லாமே வாய்ப்பு இருக்குது இல்லை. நீ ஃபிலிம் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம், கதை எழுதலாம், உனக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது எல்லாம் சொல்லலாம். நீ வரவும் பூரா நான் ஆண்ட பரம்பரை அவன் யார் தாண்டா குடிமக்களாக இருந்தீங்க? ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் கேட்டு பாருங்களேன். வரவும் பூரா நான் ஆண்டவன் சும்மா இப்படி உட்காந்துக்கிறான், எதுக்கிட்ட உட்காந்து? எல்லோபன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எந்த ஒரு மக்களை வந்து இந்த சமூகமே ஒரு மாதிரி பார்த்துச்சோ அந்த மக்கள் எப்பேற்பட்டவங்க அப்படின்ற இவருடைய எழுத்துக்கள் மூலமாக நம்ம எல்லாருக்குமே நிரூபித்த எழுத்தாளர் கரண் கார்கி தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். அதான் நீங்கள் பொதுவாகவே எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எழுதுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் சென்னையை பற்றியும் அதுலேயும் குறிப்பாக வட சென்னை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதிருக்கீங்களா சார்? அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, இது அது மாதிரி சொல்ல முடியாது. எப்போதுமே உலகம் முழுக்க, அது நான் கரண் கார்கி மட்டும்தான் அவன் இருக்கிற நகரத்தை எழுதலை. உலகம் முழுக்கவே இப்போ எமிங்கு எழுதுறாரு, அவர் இருக்கிற நகரத்தை தானே அவர் எழுதுறாரு. கடல் அது மாதிரி தான் அவங்கவுங்க என்னென்ன சந்திக்கிறாங்களோ அதை எழுதுவாங்க. இப்போ நான் வந்து இந்த நகரத்தை பார்க்குறேன். ஒரு 70 வயசில் 70கள் காலகட்டத்தில் ரொம்ப பால்யத்திலேயே நான் இந்த நகரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ பார்த்தாக்கா இங்கே நிறைய வித்தியாசமான சூழல்கள்லாம் இருக்குது. அப்போ நான் இலக்கியம் வாசிக்கிறேன். உலகம் முழுக்க இருக்கிற இலக்கியங்கள்லாம் நான் ஒரு 14-15 வயசுலேருந்தே வாசிக்க ஆரம்பித்தேன். இருவரும் நகரங்கள், சார்லஸ் டிக்கன்ஸோட இருவரும் நகரங்கள் அதெல்லாமே 10th படிக்கும்போதே நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே வாசிக்கிறவங்க இருந்தாங்க. இருந்தவங்க அவங்க அது வாசிக்கும்போது பார்த்தாக்கா அதே போல் வாழ்க்கை தான். அது ஃப்ரான்ஸாக இருந்தான்னாக்கா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விளிம்பு உழைக்கும் மக்கள் வாழ்கிற பகுதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த இதோட என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த சூழலுக்கும் இந்த சூழலுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே மக்கள் கொஞ்சமாவது தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் இல்லவே இல்லையே அப்படின்ற எண்ணெல்லாம் வர ஆரம்பிக்கும்போது சரி நாம் எழுதணும். ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ் நாவல்கள் நிறைய வாசிப்போம்ல, அது வாசிச்சாக்கா அதில் என்னை பற்றி ஒன்றுமே இருக்காது. அப்போ என்னையை பற்றி யார் எழுதுவாங்க அப்படின்னா நான் தான் எழுதணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அப்போ அது மாதிரி எழுதணுன்னாக்கா அது மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 14 வயசுலேருந்து நான் தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அது மாதிரி எழுத முடியாது, அப்படிலாம் ஒன்று எழுதிட முடியாது. யாராலையும் வந்து வேணா ஒரு லெட்டர் எழுதலாம், ஒரு நாவலை ஒரு சிறுகதையை வந்து அவளை எளிதாக எழுதிட முடியல. அதுக்கு நான் ஒரு 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை ஒத்து பார்க்குறது. அப்புறம் நான் வந்து உலகம் முழுக்க இருக்கிற படைப்புகள் நிறைய வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். லத்தீன் அமெரிக்க படைப்பு, இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க இருந்து வர மொழிபெயர்ப்புகள் எல்லாமே தமிழ் இந்தியாவிலேயே நிறைய மொழிபெயர்ப்புகள் இருந்தது. மலையாளத்துலேருந்து வரும். ரவீந்திரநாத் தாகூரை பற்றி உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா கீதாஞ்சலி தான் சொல்லுவீங்க. ஆமாம். ஆனால் அவர் ஒரு அற்புதமான நாவல் ஆசிரியர். அவரோட கோரான்னு ஒரு அற்புதமான நாவல் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாம் வாசிக்கும்போது உலகம் முழுக்க நிறைய இப்போ ரஷ்ய இலக்கியங்கள்லாம் இருக்குது, மகத்தான இலக்கியங்கள் எல்லாமே. அதெல்லாம் வாசிக்கும்போது பார்த்தா இப்போ நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன், இப்போ நான் எதை பேசணுன்ற ப்ராக்டிஸ் ஒரு 20-25 வயசுலேயே வந்து அதனுடைய அடிப்படையில் தான் வந்து என் நகரத்தை நான் எழுதுறேன். இந்த நகரமே வந்து ஒரு எக்ஸலண்ட் கேன்வாஸ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இது உலகத்தின் ஒரு குட்டி மாதிரின்னு நான். ஏன்னா எல்லா கலரில் ஆள் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவே ஒரு கலப்பின சமூகம் தானே.
ஆமாம், இது எல்லாமே வந்து சும்மா சொல்லுவான். அது ஒரிஜினல், இது ஒரு 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 ஒரிஜினல்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே மிக்சட் தான். எல்லாமே கலப்பினம் தான். கொஞ்சம் ஒரு ஒரிஜினலாக இருக்குன்னா கடலோர பகுதிகளில் இருப்பான். கருப்பா இருப்பான் அவன். அப்போ இந்த மாதிரியான வேரியேஷனு, இன வரைவியல், வரலாறு, அப்போ மண் சார்ந்த இந்த சூழல்லாம் பார்க்கும்போது எனக்கு எழுதணுன்ற நான் ஏற்கனவே ப்ராக்டிஸில் வேறு இருக்கேன். ம். அப்போ எழுதணுன்னும் போது இப்போ என் நகரம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நகரத்தை ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது, ஒரு 3 நதிகள் இருக்குது, ஒரு 7 அழகான குன்றுகள் இருக்குது. எதையுமே ரசிக்க மாட்டான் நம்மால். ஏன்னா அதுக்கான எந்த தத்துவ பின்புலமும் இல்லாத ஒரு சமூகம் இது என் பார்வையில். இங்கே ஒரு 7 குன்று இருக்குல்ல, நம்ம ஊட்டிக்கு போகிறோம்ல சொகுசாக இருக்கிறதுக்கு. ஆமா. சென்னையிலேயே வந்து 7 அழகான குன்றுகள் இருக்குது. சார் என்ன சார் சொல்றீங்க? ஏன் பல்லாவரம், பரங்கிமலை, தாமஸ் மவுண்ட் இதெல்லாம் என்னது? அதான் இந்த ஒரு சில இது தெரியும். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் தெரியும். அந்த நம்ம மாதிரிலாம் போயிருக்கிறோமா தெரியும். என்னைக்காவது அதுக்கெல்லாம்? ஆனால் உலகம் முழுக்க ஒரு சின்ன குன்றுன்னா அதை வந்து மக்கள் பயன்படுத்துவாங்க. ம். இப்போ கடற்கரைக்கே வந்து நம்ம இப்போ தானே ஒரு 20, 30 வருஷமாக தான் கடற்கரையில் குடும்பத்தோடு போய் உட்கார்ற பழக்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போ ம். அந்த மாதிரி இங்கே ஒரு 3 அழகான நதிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து ஒரு 40 பெரிய ஏரிகள் இருக்குது. ம். நீங்கள் பாருங்கள், எல்லாம் பாக்கம்னு வர்றது எல்லாமே ஏரிகள் தான். தாங்கல், பாக்கம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய நீர்நிலைகள் தான். எல்லாம் குளம், ஏரி, நம்ம ஏரியா பக்கத்துலேயே ரெட்டை ஏரின்னு இருக்கும், குளத்தூர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏரிகள், எல்லா இயற்கை சூழலும் வந்து இப்போ இல்லாமல் போச்சு. நான் பார்த்துருக்குறேன். ஆனால் 70கள் வரைக்கும் அதெல்லாமே இருந்தது. ம். அதெல்லாம் இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு பக்கத்துலேயே இருந்தேன். கேட்டால் அந்த மோர் மார்க்கெட்னு மைலடிஸ் பார்க்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு 116 ஏக்கர் இருக்குது. அது அவ்வளோ அந்த அதுக்குள்ளே தான் சென்ட்ரல் இருக்குது. அதுக்குள்ளே தான் ரிப்பன் பில்டிங் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து விக்டோரியா ஹால் இருக்குது. அதுக்குள்ளே தான் மோர் மார்க்கெட் இருந்தது. அது இல்லை இப்போ. அப்போ அதுக்குள்ளே ஒரு அள்ளிக்குளம் இருந்தது. அதுக்குள்ளே தான் வந்து நேரு ஸ்டேடியம் இருந்தது. அது பீப்பிள்ஸ் பார்க்குன்னுவாங்க. அது பீப்பிள்ஸ் பார்க் எதிரில் இருந்தது. அது பீப்பிள்ஸ் ஸ்டேடியம். அப்புறமா அதை நேரு ஸ்டேடியமாக மாற்றுறாங்க. அது மாதிரி அது ஒரு பெரிய அழகான ஒரு பகுதியில் இருந்தாருன்னா அது இல்லாமல் போகுது இல்லை. இப்போ அதெல்லாம் ஒரு துயரமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ரைட் அப்பில் கொண்டு வரணும் அப்படின்றது எழுத ஆரம்பிச்சு. சரி, அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ சில படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ம். வடசென்னையில இருக்கக்கூடியவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. அதாவது ரவுடிசம் அதிகமா ம், இருக்கும். ம், ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறது ஒரு ப்ராப்பரா பேச மாட்டாங்க. ம், அப்படி ம், இப்படின்ற மாதிரி தான் ஒரு ம், கண்ணோட்டம் இருந்தது. ம். உண்மையான வடசென்னை மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்க சார்? உண்மையான வடசென்னை மக்கள்னா ரொம்ப லவபிள் பர்சன் அவங்க. மற்ற பகுதியில் எல்லாம் எவ்வளோ திருடன் இருக்கிறானோ, எவ்வளோ அயோக்கியம் இருக்கிறானோ, அதே அளவுக்கு தான் அங்கே இருப்பாங்க. இப்போ ஒரு பகுதியே வந்து திருடனாக இருப்பானா? இப்போ என் பகுதியில் இருக்கிறவனே, என் தெருவில் இருக்கிற 2 பேர் ஆஸ்திரேலியா போயிட்டான். 2 பேர் அமெரிக்கா போயிட்டான். என் அக்கா, என் தங்கச்சி பொண்ணே வந்து இப்போ யூஎஸ் போகிறா. இப்போ என் உறவினர்களில் பாதி பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். ம். பெரும் பகுதியினர் வந்து பெனாங்கில் இருக்காங்க. அப்போ அந்த பகுதி அது வந்து ஒரு திருடன் ஒருத்தன் இருப்பான். ஆனால் இவங்க வந்து என்னென்னா ஒரு பெரிய திருடன் தான் திருடன் மறைக்கிறதுக்காக சின்ன திருடனை காமிச்சுன்னு இருப்பான்ல, ஆமா. ஒரு திருடன் போகிறான். அந்த மாதிரி தான் இது. நார்த் மெட்ராஸில் அக்யூஸ்ட் யாருன்னா ஒருத்தனை வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் யாரும் திருடனை காட்ட சொல்லுங்க. எல்லாம் வெளில இருந்து வந்தாங்க. ஆனால் வட சென்னையை பார்த்தாக்கா வட சென்னையில் நீங்கள் இங்கே தடி விழுந்தா எவனுமே கேட்க மாட்டான். நீங்கள் நார்த் மெட்ராஸில் போய் நீங்கள் தடி விழுங்க, அந்த பொண்ணு யார் தூக்குவான் அவனு அப்படியே பார்த்துக்கலாம் போக மாட்டான். ஆனால் பேர் என்னென்னா நம்ம சமூகத்தினுடைய புத்தியாக தானே அதை வந்து அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப லவபிள் பர்சன் யாருன்னா அங்கே இருப்பான். அழுக்காக இருப்பான். ஏன்னா சுற்றி 10 ஃபேக்ட்ரி இருந்தாக்கா அவன் எப்படி சுத்தமாக இருப்பான்? 10 ஒரு அவனுக்கு வந்து என்னன்னாக்கா பொது கழிப்பிடம். அங்கே அவன் வீட்டில் வந்து ஒரு ஃப்ளஷ் ஒரு முறை அழுத்தினான்னா 2 பக்கெட் தண்ணி போகும். அங்கே அவன் ஒரு பக்கெட்லேயே வாழணும். எப்படி அவன் அதை வச்சுப்பான்? 4 குடம் தண்ணி தான் கிடைக்கும் அவனுக்கு. இப்போ எல்லாம் மாறி இருக்குது. 80களுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு. ம். எல்லாம் பல வீட்டில் டப்பே இருக்குது. டப்பே இருக்குது இப்போ. ம். எல்லார் வீட்லேயும் ஒரு 10 வீடு இருக்குதுன்னா அதில் 2 வீட்டில் கார் இருக்கும். எல்லார் வீட்லையும் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நிலைமைகள் மாறிடுச்சு. ஆனால் இது வந்து 70களில் புத்தி நம்ம புத்தி மாறாதுல்ல. 70களில் இருந்த புத்தியிலே இருப்பாங்கல்ல. இப்போ மெட்ராஸ்னு ஒரு படம் வர வேண்டியதாக இருக்குது. இல்லைடா ஐடியில் வேலை செய்கிறவங்க ஹவுசிங் போர்ட்லேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெட்ராஸ் ஒரு இயக்குனர் வர வேண்டியது இருக்குது. இப்போ அந்தளவுக்கு நம்ம புத்தி தான் கெட்டு போய்க்குதே தவிர அந்த சமூகத்தினுடைய இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய திருடன், சின்ன திருடன், வெள்ளை சட்டை போட்ட திருடன், கருப்பு ஒரு 4 திருடன் வந்து அவன் எங்கே கோட் ஷூட் போடுவான். ஒரு ரூபா திருடனாக்கா கோட் ஷூட் போட்டுப்பான் இல்லையா? ஆடி கார் வச்சுப்பான். அவனை திருடன் சொல்ல மாட்டான். போலீஸே அவனுக்கு சல்யூட் பண்ணுவான். இந்த மேட்ரு இந்த விஷயங்களெல்லாம் யார் சொல்கிறது? இதான் அங்கே இருக்கிற விஷயம். நான் பேசுறதுல போடுவீங்களா நீங்கள்? சார் கண்டிப்பா போடுவோம் சார். ஏன்னா சார் சிலருக்கு வந்து அந்த பிம்பம்ன்றது என்னதான் மக்கள் மாறினாலும் அங்க வாழக்கூடியவங்களோட வாழ்வாதாரம் மாறினாலும் அந்த பார்வை மட்டும் இன்னும் மாறாது. சமூகத்தினுடைய புத்தி அது மாதிரி தான். சமூகத்தினுடைய நம்ம சமூக அமைப்பு இருக்குது இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா சமூக அமைப்பில் விட நம்ம சமூக அமைப்பினுடைய புத்தி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணை ரேப் பண்ணால் இந்தியாவே கொந்தளிக்கும். 4 பொண்ணு ஒரு இடத்துல ரேப் பண்ணால் வாயை மூடி கம்முன்னு இருக்கும், மௌனமாக இருக்கும். போலியோ அட்டாக் வந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சமூகத்தினுடைய மனசாட்சியை விதவிதமாக வேலை செய்யும். ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்புனாக்கா அது அப்படியே கொந்தளிப்பான். இன்னொருத்தருக்கு பாதிப்பு அது எந்த பக்கத்தில் வேணால் நடக்கலாம். அது இப்படி தான் ஒரே மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அதாவது அவங்க அந்த பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அது. அதே மனநிலை தான் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம சமூகத்தினுடைய மனோபாவமே அதுதான். அதை ஃபஸ்ட்டில் மாற்றணும்.
இப்போ நார்த் மெட்ராஸில் எங்கே எவ்வளோ பேர் ரவுடி இருக்கிறான் அப்படின்னாக்கா ஒரு 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 3000 பேருக்கு நான் இருக்கிற பகுதியில் வந்து ஒரு 4000 பேர் இருக்கிறான்னா அதில் எண்ணி பார்த்தா ஒரு 100 பொறுக்கி இருப்பாங்க. 4000 பேர் இருக்கிற சமூகத்தில் அரசு வேலையில் இருப்பான், தனியார் வேலையில் இருப்பான், பிஸ்னஸ் பண்ணுவான், 1008 கனவுல இருப்பான், படிப்பான், சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுவான், அவன் வாழ்க்கையே கதின்னு இருப்பான். இப்போ இந்த மாதிரி இருக்கிறோம். அதில் ஒரு 100 பேர் இருப்பான்ல, அப்போ அந்த 100 பேர் எல்லா பகுதியிலையும் இருக்கிறான், விதவிதமான கலரிங்கில் இருப்பான். பட் இங்கேயே இருப்பான். ஆனால் இவன் தான் அவன் முக்கியமான காரணம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா இப்போ என் தெருவில் நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கான், கேரம் பிளேயர்ஸ் இருப்பான். என் பகுதியில் என் 2 தெருவுக்கு இந்த பக்கம் நான் பேருங்க சொன்னேன்னாக்கா பிரபலமான பேருங்க எல்லாமே. அது நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமான கானா பாடகர், மிக பிரபலமான கானாவை வந்து டாக்டரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சினிமாவில் மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் எல்லாமே எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க தான். அங்கே வந்து 2-3 முறை வந்து கேரம் போர்டு சாம்பியன் ஆன ஒரு 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 பெண் இருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து ஜூனியருக்கு பிரேசில், ஜெர்மன் போகக்கூடிய ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க, கிளப்பில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் இருக்கிறேன். அது மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் யார் பார்க்குறது? இப்போ அதை சொல்கிறதுக்காகவே ஒருத்தர் எழுத வர வேண்டியது இருக்குதுன்ற நான். அங்கே யாரோ ஒரு திருடன் இருப்பான், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இருக்கான். அவன் திருடந்து கூட மொத்தமாக அவன் திருடந்தே ஒரு லட்ச ரூபா தாண்டாது இல்லையா? ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத, கையெழுத்து கூட போட தெரியாத ஒருத்தன் வந்து 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருவான், திருடிடுவான். அவனை யாருமே நம்ம சொல்ல மாட்டோமே. அவன் ஒரு பாடுபட்டு 1 லட்ச ரூபா, இவ்வளோ அடிப்பட்டு உதப்பட்டு அவன் 1 லட்சம் ரூபா, அந்த திருடனை தான் நம்ம பேசினே இருக்கிறோம். 1 கோடி திருடன், சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற திருடன், இவனெல்லாம் யார் பேசுறது? அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நார்த் மெட்ராஸில் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட்லாம் இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் இருந்தானாக்கா நகரமே சின்னது. இன்றைக்கி இருக்கிற நகரெல்லாம் கிடையாது. வேசார்பாடியோட லாஸ்ட்டு நார்த் சைடுன்றது. வெஸ்ட்டுன்றது ஐநாவரம் 35 போவோம். அது ஐநாவரம் பஸ் டிப்போக்கு, அதாவது இப்போ இருக்குது இல்லை, இந்த நம்ம சொல்லுவோம்ல மனநல காப்பகம் இருக்குது கீழ்ப்பாக்கம், அவ்வளோதான் எல்லையே வெஸ்ட் சைடு. இங்கே இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா, சவுத்தில் பார்த்தோம்னாக்கா தேனாம்பேட்டையோட லாஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா போனாக்கா சைதாப்பேட்டில் இப்போ பிரிட்ஜ் இது இருக்குது இல்லையா, என்னது அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாப்போட நகரமே கிடையாது, முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கிராமங்கள் தான். அதுக்கு மேலே எல்லாமே கிராமம் தான். இப்போ டெவலப் ஆனதான் எல்லாமே எக்ஸ்டென்ஷனு, அதுக்கப்புறமா டெவலப் ஆனது. அப்போது நீங்கள் அதை பார்க்கணும்ல. நமக்கு என்னென்னா, நம்ம சமூகத்துக்கு ஒரு வரலாற்று பின்புலத்தோட சமூக அறிவியலோட இந்த சமூகத்தை பார்க்குற அறிவு கிடையாதுன்னு நான் ஒரு எழுத்தாளர் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா, எப்பவுமே ஒரு மித்திலேயே இருப்பாங்க. ஒருத்தன் சொன்னாக்கா அதையே பிடிச்சிக்கின்னு ஒருத்தனே சொல்லுவான். இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவிலேயே இப்போ நல்ல ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு படம் சொன்னேன், பைசைக்கிள் தீவ்ஸுங்க. வந்தவன்லேருந்து இருக்கிறவன் வரைக்கும் அதான் சொன்னேன். நான் ஒருத்தர் சொல்லிட்டார்ல, அதே சொல்லுவோம். பைசைக்கிள் தீவ்ஸை எடுத்த அதே டைரக்டரோட இன்னொரு படம் இருக்குது, 2 sisters, 2 women. அந்த படம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வந்து சொல்லணும், ஆமாம் அதை பார்த்துட்டு அப்புறமா கதறி அழுவோம், ஆமாம் அது ஒரு படம் இருக்குது. அது மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது. என்னென்ன ஒரு காலத்தில் ஒரு குறியீடு போல் பைசைக்கிள் தீவ்ஸ் சொல்லுவாங்க, அதையே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சோம்னாக்கா, ரஷ்யாவில் மிக முக்கியமான நாவல்னால் தாய் நாவல்னுவாங்க. அதுக்கு தாத்தா நாவல்லாம் இருக்குது. தாய் நாவல் ரொம்ப அற்புதமான நாவல். அதை தாண்டி அற்புதமான நாவல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து யாருன்னா ஒன்று காமிச்சா அதையே பார்த்துட்டு அதையே சுற்றி கத்தின்னு இருக்கிற மனோபாவம் இந்த சமூகத்தோட பண்பு. அது மாதிரி தான் நார்த் மெட்ராஸை பற்றி எல்லாரும் சொல்லினே இருக்குது. ஆனால் அதை மீறி அங்கே வேலைலாம் நடக்குதாங்க. சரி, அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்கள் எழுத்தாளராக இருக்கீங்க. இப்போ பொதுவாகவே நார்மல் ஏரியாவில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் எழுதி அது புத்தகமாக வெளியாகிறதுக்கும், வடசென்னை மாதிரியான பகுதியிலிருந்து ஒரு எழுத்தாளர் எழுதி அது புத்தகமாக ஆகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இப்போ அதெல்லாம் பெருசா இல்லைனாலும் நீங்க ஆரம்பிக்கிற காலத்துல கண்டிப்பா அது இருந்திருக்கும்ல சார்? இருந்துச்சு, அதை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு பின்புலம் கிடையாது, எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது. நான் வந்து எழுதுறது எல்லாமே 600 பக்கம் 700 பக்கம் எழுதுவேன். ஏன்னா நான் ஒரு 16 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கிறேன். உலகம் முழுக்க இருக்கிற இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு யாருமே ஆசான் கிடையாது. நான் இங்கேயே தமிழில் எழுதுகிறவங்களே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கே டேனியல்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். பஞ்சமன், நீண்ட நெடும் பயணம், அடிமை, தண்ணீர் நிறைய நாவல்கள் எழுதியிருப்பார். அவருடைய நாவலுக்கு தான் இன்ஸ்பயர் ஆகும். இங்கே வாரான்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதாவது நம்ம அண்ணா சொன்ன அக்ராகாரத்தை அதிசயன் அவர் வாரான்னு சொல்லிட்டு, அவரோட சின்ன சாம்பு, சுந்தரி எல்லாமே வந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய எக்ஸலண்ட் மெட்டீரியல் அது எல்லாமே. அது மாதிரி அப்போ இங்கேயே வந்து அப்போ இங்கே வேறு என்ன, பிறகுக்கு முன்னாடி இங்கே என்ன படைப்பு இருந்ததுன்னு எனக்கு தெரியுப்பா இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஏதோ முடங்கி போன ஒரு மெட்டீரியலாக தான் எனக்கு தெரியும். மற்றவங்க அதை விதந்தேதி கொண்டாடலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். அதுன்னு நான் பார்க்குறேன் ஒரு உழைக்கும் மக்களோட வாழ்க்கை. ஏன்னா உழைக்கிறவனாட்டு இருந்து தான் எல்லாமே. உலகமே உழைப்பில் உருவானது தானே.
ம். உழைப்பு தானே. நீங்கள் கடவுளே வந்து வரைஞ்ச பிறகு தான், ஓவியம் வரைஞ்ச பிறகு தானே உங்களுக்கு கடவுள் தெரியும். ஆமா சார். சிற்பி செதுக்குனதுக்கு அப்புறம் தானே உங்களை மனசுக்குள்ளேயே நினச்சிப்பீங்களா? அவ்வளோ தூரம் நமக்கு அறிவு இருக்குதா என்ன? நான் நினைப்பேன். என் கடவுளை நான் மனசுக்குள்ளேயே உருவாக்கிச்சுக்குவேன். பெரும்பாலான சமூகத்துக்கு மக்களுக்கு அது சாத்தியம் இல்லை. ஒரு உழைப்பு செலுத்துனாங்க. ஒரு ஓவியம் வேணும், ஒரு சிற்பி வேணும். அப்போ தான் அது வந்து அந்த கடவுளே அவனுக்கு தெரியும், அவன் கண்ணுக்கு. ம். அந்த மாதிரி வந்து படைப்பும் அதே மாதிரி தான். அதான் சார் நார்மல் ஏரியால இருக்கிற ஒரு எழுத்தாளர் அது ரொம்ப பெரிய கஷ்டம் அது. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கே வந்து நாவல் ஃபார்மட் என்னான்னு ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. என்னென்னா நான் நான் நல்ல அ ர நெறைய நாவல் அதான் நான் சொன்னேன் நம்ம படிச்சது மாரி நான் ஒரு 16, 17 வயசுக்குள்ளவே சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள், டான் குவிக்ஸிட், அப்புறம் மோபி டிக்ன்ற எல்லா டிரான்ஸ்லேஷனும் அதுக்கு முன்னாடி வந்திருந்து. அது யாரோ போட்டிருக்காங்க. அதிசயமே என் கையில் கிடச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இப்போ என் பகுதியில் இருக்கிற பசங்களாண்ட எல்லாருமே பிலிமு, கோலி, காத்தாடி, நிறைய வசூல் எல்லாமே இருக்கும். அவனுக்கு சினிமா இப்படி தான் ஓடின்னு இருப்பானுங்க. பட் எனக்கு ஏதோ புக்கு பிடிச்சிருச்சு. அந்த நேரத்தில் புத்தகங்கள் வாசிக்கிற ஆசை எனக்கு வந்து. அப்போ இதெல்லாம் சார்லஸ் டிக்கன்ஸ்லாம் வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா இதெல்லாம் என்ன உலகம், எந்த ஊர், மேப்லலாம் தேடிக்கிட்டே இருப்பேன். இதே வேலையாக இருப்பேன் நான். அப்போ ஆமாம், அது பார்த்துன்னே இருப்பேன். அப்புறம் மோபி டிக் அது மாதிரி ஒரு 7, 8 மொழிபெயர்ப்புகள் அரௌண்ட் த 80 days சொல்லுவீங்களா, அதுவெல்லாம் மொழிபெயர்ப்பில் வந்து இருந்து உலகை சுற்றி 80 நாட்கள் அதெல்லாம். இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன நம்ம ஊர் இப்படி இருக்குது, அவன் ஊர்லாம் அப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறானுங்கன்னும் போது இந்த வித்தியாசம்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல. யோசிச்சு பார்க்கும்போது அந்த சமயத்தில் என் கையில் இன்னும் கூட நல்ல அற்புதமான நாவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. ரஷ்ய இலக்கியங்கள்லாம் கிடச்சிது. ரஷ்ய இலக்கியங்களில் ஒரு 60% நான் வாசிச்சிருப்பேன். நான் சத்தமாக சொல்லுவேன். ஏன்னா அதில் முக்கியமான நாவல்கள் எல்லாமே வச்சேன். நீங்கள் எந்த ரைட்டர் சொன்னாலும் அதில் யாராவது ஒருத்தர் மகத்தான கலை மேதைகள்லாம் எல்லாருமே அவ்வளோ அற்புதமான படைப்பாளிகள்லாம் நான் வாசிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வாசிக்கும் போது என்ன ஆகுனா எனக்கு எழுதணும்னு ஆசை தோணும். நான் முன்னாடி கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். ஒரு 16 வயசுல இருந்து கவிதைகள் எழுதும். எல்லாருக்குமே ஒரு 16 வயசான லவ் காதல் கவிதைகள் எழுதுவோம்ல. விழுந்தாய், எழுந்தாய், காய்ச்சாய், தொங்கினாய், பழுத்தாயின்லாம் எழுதின்னு இருப்பேன். அது மாதிரி நானே எழுதினே இருந்தேன். அப்புறம் நண்பர்கள்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, கலீல் கிப்ரானோட காதல் பறவையின் முறிந்த சிறகுகள்னு ஒரு கவிதை தொகுப்பு. அதை வாட்சவொடனே என் கவிதையில் கீச்சு போட்டேன். இனி நம்ம கவிதையே எழுதக்கூடாது அப்படின்னு. எழுதிக்கிறாங்க பாரு, எப்படி எழுதிக்கிறார் பாரு, ஒரு உரைநடை கவிதை அது. அது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மெட்டீரியல்லாவும் அவ்வளோ அழகாக இருக்கும். மொழியாகவே அது உரைநடை கவிதை இத்தனைக்கும். சரி, இனி நம்ம கவிதையெல்லாம் எழுதக்கூடாது, இல்லை சும்மா ஏதோ சீன் போட்டுன்னு இருக்கிறோம். நம்ம உண்மையாக எழுதுனாக்கா நீ அந்த கதையை விட்டுற அப்படின்னு சிறுகதை எழுத ஆரம்பிச்சு. சிறுகதை எழுத ஆரம்பிச்செல்லாம் எனக்கு சரியாக அது உட்காரல. அது வந்து அது ஒரு ரொம்ப ஒரு க்யூட்டான ஃபார்மேட் அது. அது எனக்கு வரல. நான் கொஞ்சம் வேகமாக வேறு விஷயங்கள் யோசிச்சுன்னு இருப்பேன். அப்புறம் நாவல் எழுத ஆரம்பிச்சேன். நாவலும் எழுதி ஒரு 2, 3 நாவல் எழுதி நானே கீழ்ச்சி போட்டேன். இதெல்லாம் நாவல் கிடையாது. நான் வாசிக்கிறதெல்லாம் வேற ஒன்றா இருக்குது. நான் எழுதுறது எல்லாமே இந்த ஊர் புத்திக்கு ஏற்ற மாதிரி மந்திரவாதிக்கு வந்தான், பூனை பிடிச்சான், அதை பிடிச்சான், இது எப்படியே ஓடினே இருக்குது. என்னடா லூசுத்தனமாக எழுதுனேன், எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுனேன்னு ஆசை. என்ன எழுதுனேன்னா என் கையில் ஒன்றுமே இல்லை. என் கையில் என்ன இருக்குது, எனக்கு பெரிய வரலாறும் கிடையாது. ஆனால் நான் அப்புறமா இன்னும் அவனே கண்டுபிடிக்கிறது தான். நானே கண்டுபிடிச்சேன். நான் வந்து நான் மட்டும் கிடையாது. நான்ன்றது என் அப்பா, என் அம்மா, என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் தாத்தா, என் பாட்டி, அவங்களுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற வாழ்க்கை, அவங்களுக்கு இருக்கிற வரலாறு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம், இதெல்லாத்தையுமே யோசிக்கும்போது தான் என் ஃபேமிலியிலே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு ஒன்று கிடச்சிது. என் ஃபேமிலியிலே வந்து ஒரு பீரியடில் என்ன பண்ண 1920 வந்து எல்லாருமே வெளியில் பஞ்சம் பழைக்க போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து மலேசியாவுக்கு போயிடுறாங்க, பெனாங்க்கு. கொஞ்சம் பேர் சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் கரீபியன் தீவுக்கு. எல்லாமே வெள்ளையர்கள் அனுப்புகிற கப்பல் ஏறி அவங்க இந்த ஊரில் இனி வேலைக்கு ஆகாது இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பிழைக்கிற இடம் போகலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அங்கேயோ போயிட்டு பாவாங்க. கஷ்டப்பட்டு இப்போ அவங்கெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. வேறு ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த வாழ்க்கையை வந்து நான் எழுதுனேன்னு ஆரம்பித்தேன். ஆனால் அந்த அளவுக்கு எழுதுனேன். என்னுடைய முதல் நாவல் அறுபடும் விலங்குன்றது அதுதான். அவன் என் தாத்தாவை பற்றிய ஒரு பயோகிராஃப் அந்த நாவல். அப்போ அது எழுதின உடனே அந்த ஃபார்மெட் நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் எழுதி கீழ்ச்சி போட்டது மாதிரிலாம் இல்லை. அது ரொம்ப ஃபார்மெட்டாக வந்து உட்காந்து இருந்தது அழகாக. சரி, இதை தான் நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 எழுதி முடித்தேன். அதை எழுதிட்டு பதிப்பகங்கள் எடுத்துன்னு போய் கொடுப்பேன். யாருமே போட மாட்டாங்க. எல்லோரும் 3 வருஷம் வச்சுருந்து திருப்பி தந்துட்டாங்க. அப்போது அதுக்கு ஒரு வழி ஒன்று என்னன்னாக்கா, ஒரு நண்பர் கிடச்சார். அப்போ யாழினி ஒரு அமலன்ட்டு ஒரு ஆசிரியர். அவர் என்னோடய ஃப்ரெண்டு. நீ இவ்வளோ கஷ்டப்படுற வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் 45,000 35,000 கேட்குறேன். ஏன்னா அது ஒரு 400 பக்கத்துக்கிட்ட இருக்கேன். அதனால் அவங்க அந்த மாதிரி ரேட் பேசியிருந்தாங்க. அப்போது ஒரு முரண் கல்லரின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அது வந்து எவ்ரி மந்த் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே அது நடக்கும் எல்எல்ஏ பில்டிங்கில் இலக்கியம். அப்போ அதுக்கு போங்க அப்படின்னு என்னை ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அங்கே யாழினி முன்சாமின்றவர் தான் அதை நடத்துகிறார். அவர் வாட்சி பார்த்துட்டு தான் ஃபஸ்ட் டைம் நல்லா எழுதியிருக்கிறார். அவர் ப்ரொஃபஸர். அவர் தமிழ் ப்ரொஃபஸர். அவர் வாட்சி நல்லா இருக்காருக்கி, இது நம்ம போடலாம்
நல்லா எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் சரின்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்து 2000 எழுதுறேன். 2009 தான் அந்த நாவல் வெளியே வருது. முதல் நாவல் வெளியாகிறதுக்கு 9 ஆண்டுகள் ஆமாம் ஆயிருக்கு. ஆமாம், யாருமே போடல அது. ஏன்னா அது ஒரு சின்ன புக்காக இருந்தால் போட்டிருப்பாங்க. அது ஒரு 400 பக்கம் அப்படின்னும் போது அது ஒரு யாரோ ஒருத்தன் ஆர்வ கோளாறுல எழுதிட்டு இருப்பான். நம்ம மேலேயே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காதுல்ல. ஆமா. ஆமாம், அதை எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் 2 கொம்பு முளைச்சவர் வருவாருன்னு நினைக்கிற சமூகம் தானே இது. அதனால் இவன் எங்கே எழுதியிருக்க போகிறான் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஏதோ ஒன்று அவங்க போடாமல் அப்படின்னாங்க. அப்புறமா அது யார் தகுதியான ஒரு மனிதர் அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அது போட ஆரம்பிச்சு அந்த நாவல் போட்டாங்க. அந்த நாவல் போட்டதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஊக்கத்தை தந்தது. அது ஒரு 2 விருது வாங்குச்சு. அந்த நாவலை வாச்சவங்களாம் கதறி கதறி அங்கேயில பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே 3 4 நாவல் எழுதி கிழிச்சு போட்டவன் தானே நான். ஆமா. அதனால நான் நல்ல ப்ராக்டிஸில் இருந்தேன். இந்த நாவல் வர்றதுக்குள்ளே நான் இன்னொரு நாவல் எழுதியிருந்தேன், கருப்பு விதைகள்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த நாவலை வந்து என்சிபிஹெச் போட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே, எழுதுகிற விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள். அது நான் அப்படி எழுத ஆரம்பித்தேன். சார், அப்புறம் நீங்க வடசென்னை படத்துக்கு வெற்றிமாறன் அவர்கள் கூட ரைட்டிங் ஒர்க்ல பண்ணீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த பாஸ் எப்படி இருந்துச்சு சார்? அது ஒன்றும் இல்லை, அவர் என்னை ஒரு முறை கூப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, சரி அப்படின்னா அவர் ஒரு சப்ஜெக்ட் நம்ம இது மாதிரி 2 பேர் சேர்ந்து எழுதலாம் அப்படின்னாரு. அவர் ஒரு ஐடியா ஒன்று சொல்லி அப்புறம் 2 பேரை சேர்ந்து அந்த ராஜன் வகைரான்னு ஒன்று எழுதணும். அவருக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஒரு ஐடியாவில் சொல்லுவார். அப்புறம் அந்த ஐடியாவை நம்ம அப்படி 2 பேரும் சேர்ந்து செய்யறதுன்னு அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவார். இப்போ அதை எழுதுறதா அப்படி செய்யும்போது அப்புறம் அவர் இல்லை ஃபஸ்ட்டில் நான் வந்து ஒரு திரைக்கதை வடிவமாக எழுதினேன், நீ அதெல்லாம் எழுதாத, நான் வந்து ஒரு நாவலாக எழுதிடாது, ஏன்னா உனக்கு அந்த ஃபார்மேட் வருது, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு சேர்ந்து வேலை செய்யணும். அவரோட வேலை செய்யும்போது ரொம்ப. சார், அப்புறம் நீங்க அடுத்த படம் எப்போ எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கீங்க? நான் படம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு படம் பண்ணுற இப்போ நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு 2 3 படத்தில் வேலை செஞ்சுருக்கேன் நான். பட் நான் அவ்வளோ எனக்கு எழுதுகிற மைண்ட் தான் ரொம்ப. எப்போவுமே ஒரு நாவல் எழுதுறது, சினிமா எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒரு 10 25 பேர் 30 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. ஒரு 100 ஆட்களோட வேலை செய்கிற வேலை. அது ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். அது நாவல் அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ அதை செய்கிறதுக்கு இங்கே ஆள் ரொம்ப குறைவு தான். இங்கே ஒரு ப்ராப்பரான மெட்டீரியலில் நாவலாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நகரத்தில், வெளியிலலாம் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஏரியா வந்து இன்னும் கூட இப்போ ஒரு நகரத்தை மட்டும் எழுதுறேன்றதுலாம் கிடையாது. நகரத்தை பின்னணியாக வச்சுக்கின்னு நான் வேறு விஷயத்தை எழுதுவேன். அது நகரம், நான் என்னை சுற்றி இருக்கிற விஷயம் தான் நான் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அப்போ அந்த விதத்தில் வந்து அது எழுதுறது ரொம்ப முக்கியமாக நான் கருதுவேன். ஆமாம், சினிமாவில் போனால் நிறைய சொகுசாக இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இந்த வேலையை செய்யணும். இந்த வேலையில் நான் மாஸ்டர்னு நான். என்னால் வந்து ஒரு கிளாரிட்டியாக செய்ய முடியும். இப்போ ஒரு நாவல் வரப்போகுது கருந்துளைன்ட்டு, அது இந்த டிசம்பரில் பப்ளிஷ் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு நாவலுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செய்கிறதுக்கு ஆள் குறைவு இங்கே. அப்போ அது என்னால் முடியும். சினிமா யாருனாலும் எடுக்கலாம் தானே. ஓகே சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ சினிமாவே நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் அவங்கள மாதிரியான இயக்குனர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கவுண்டபாளையம் ரஞ்சித்தா இருக்கட்டும், இல்லை மோகன்ஜியா இருக்கட்டும், அவங்கள மாதிரியான இயக்குனர்கள். இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த சமூகம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கிரிமினலைஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. இந்த சைடு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றத வெளியே சொன்னாலே அதையும் வந்து தப்பா குத்தமாக பார்க்குறாங்க இந்த சைடு இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் இது 2யும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன் கவுண்டம்பாளையத்தில். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது இவங்க ரஞ்சித்தோ இல்லை மாரி செல்வராஜோ வந்து நாங்கள்லாம் வந்து பெரிய ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் பெரிய, அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அவங்க. நாங்கள் இது முதல்ல அது ஒரு சாதியாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. முதல்ல வந்து தலித்துன்றவன் வந்து, தலித்துன்றது ஒரு சாதியே கிடையாது. அவன் சாதியற்றவன். அவன் சாதின்றது 4 வர்ணத்துக்குள்ளே தான். கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. 4 வர்ணன்றது என்னன்னாக்கா, அவங்க ஒரு 4 வர்ணம் இருக்குது இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்குது, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 4. அதில் சேராதவன் தான் வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க. அதுக்கு வெளியில் இருக்கிறவங்க, சூத்திரனோட முடிஞ்சு போச்சு கதை. சூத்திரர்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்க அவர்ணர்கள். இவங்க அவர்ணர்கள், வர்ணத்தில் இருக்கிறவனுக்கும் அவர்ணம். அப்போ அந்த அடிப்படை அறிவு கூட எல்லாமே ஒரு சாதியா அது கன்சிடர் பண்ணக்கூடாது. அவன் 4ஆவது தெருவில் இருக்கிறான்பா, அது ஒரு சாதியா? அவன் 5ஆவது தெருவில் இருக்கிறான்பா, ஒரு அடையாளம் சொல்லுது, அவ்வளோதான். அதுபோல தான் வந்து இவங்க தங்களோட கஷ்டங்களை, தங்களுடைய பிரச்சனைகளை அவங்க பேசுகிறாங்க. அது இன்றைக்கி நாளைக்கு இந்த பிரச்சனை எப்போ தீருமோ அது வரைக்கும் அவங்க பேசின்னு தான் இருக்க போகிறாங்க. திருந்தாதவங்க இருக்கிற வரைக்கும் திருந்தணும்னு ஆசைப்படுறவன் பேசின்னு தானே இருப்பான். அந்த மாதிரி இவங்க பேசிக்கின்னு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நீ பேசுறதுனாக்கா அது அவங்களோட இயலாமை. நான் அதனால் என்ன ஆக போகுது, சமூகத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது? அவங்க அப்படி பேசுகிறதால
அதாவது நான் விடுதலை அடையணும், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப சச்சரவில் இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு விடுதலைக்கு வாய்ப்பு தரும். ஏய் பாவம்பா, ஆமாம்பா, அவங்க நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா குற்றவாளிகள் சுற்றி இருக்கிறான், அவனே சொல்லிடுவான், ஒத்துப்பான். ஏய் இல்லை இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை அவங்கெல்லாம் கிரிமினல்னாக்கா சமூகம் பார்க்க தானே செய்யும். நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லை எல்லாம் அதாவது அதாவது என்ன சொல்கிறது, பூனை கண்ண மூடிச்சுன்னா பூலகம் இருந்துச்சுன்ற மாதிரி ம். இவங்க மேலே குற்றம் சொல்லிட்டாக்கா ஆகிடுமா? இல்ல சார். அவன் படிக்கிறான், மேலே வரான், அவன் படிக்கிறது பிரச்சனை வருது. இப்போ நான் சொல்கிறேன் 2000 எழுதின நாவல் வரவே இல்லை. அதுக்கப்புறமா அதாவது நீங்கள் நெருப்பை எதை போட்டு மூட முடியும்? எத அது போட்டு கஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அது, ம். இல்லையா? உண்மையான நெருப்பு இருந்தாக்கா அது வெளில வந்துடும். அது அந்த போல தான். அப்போ இன்னைக்கு அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பீரியடில் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீ இப்போ எல்லாமே வாய்ப்பு இருக்குது இல்லை. நீ ஃபிலிம் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம், கதை எழுதலாம், உனக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது எல்லாம் சொல்லலாம். இங்கே வாழ பிடிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். நீ எல்லாரும் அவன்லாம் என்ன பண்ணுறானோ அதெல்லாம் நீ பண்ணலாம். அப்போது இந்த ஆவேசத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய சச்சரவு இருக்குதுல்ல, அந்த சச்சரவுலாம் அவங்க பேசுகிறாங்க. ம். அப்போ அன்னைக்கு இருக்கிறத மட்டும் பேசாமல் பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் பேசுகிறாங்க. பாரு இதெல்லாம் தான் காரணம், இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ இதை நான் வரவேற்க தான் செய்வேன். இதை நம்ம யாருன்னா வரவேற்கலனாலும் வரலாறு கண்டிப்பாக அதை வரவேற்க தான் செய்யும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், ம். நாங்க ஆண்ட பரம்பரை ஆ. அப்படின்ற ஒரு இதை முன்ன வச்சுட்டு, ஸோ ம். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, இவங்க நல்லவங்கன்ற மாதிரியுமே வந்து கண்ணோட்டம். எல்லாரும் ஆண்டவங்க, ஆளாதவங்க யார் தான்? எல்லா ராஜாவும் வரவும் பூரா நான் ஆண்ட பரம்பரை. அப்போ யார் தாண்டா குடிமக்களாக இருந்தீங்க? ஒரு ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் கேட்டு பாருங்களேன். ம். வரவும் பூரா நான் ஆண்டவன் சும்மா இப்படி உட்காந்துக்கிறான். எதுக்குடா உட்கார? சாதாரணமாக உட்கார்றா. அவன் எல்லாரும் ஆண்டவன். அப்போ யார் தான் குடிமக்களாக யார் இருந்தது? ஆண்டவனுக்கு கீழே யார் தான் இருந்தது? அதனால் சும்மா இதெல்லாமே வந்து நானும் போலீஸு தான், நானும் ஜெயிலுக்கு போகிறேன் சீன் தான் அதெல்லாம். மற்றபடி அவங்களுடைய உள்ள கிடங்க அது எல்லா சமூகத்திலையும் பிரச்சனை இருக்குது. எல்லா சமூகத்திலும் பிரச்சனை இருக்குது. இங்கே 4 வருணன்னு சொல்கிற அந்த மேலேருந்து கீழே வரைக்குமே பிரச்சனை இருக்குது. ம். அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவன் பிரச்சனைலேருந்து எளிதாக வந்துடுவான். அவன் ம். அவனுக்கு வேண்டியது ஒரே ஒரு கல்வி மட்டும் கொடுத்தாலே போதும், அவன் வந்துடுவான். அவன் ஈஸியாக, அது ஒரு மேட்ரே கிடையாது. அவன் தூக்கி சாப்பிட்ருவான். அவன் ஒரே ஒரு தலைமுறையிலேயே வந்து எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. 2000 வருஷமாக செஞ்சுன்னு இருந்தவனாலும் தூக்கி சாப்பிட்றாங்களே ஒரு 50 வருஷத்தில். ஆமா சார். நீங்கள் மியூசிக்கில் எடுத்துக்கங்க, ஃபிலிமில் எடுத்துக்கங்க, எல்லாத்துலேயும் எடுங்க. நீங்கள் எங்கே ஒன்றா போங்க, சயின்ஸு, இன்றைக்கி இருக்கிற கிரியேட்டிவேஷன், எல்லாம் கிரியேட்டிவ் மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் அதே தான், ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடையிறதுக்கான ஒன்று இருக்குது ம். இல்லையா? வந்துடுவேன். உன் பாசாங்கு தத்துவத்தை வச்சு நீ அழு, எனக்கு என்ன போயிடுச்சு? இப்போ ரைட்டிங்கில் நான் வருவேன், நான் சத்தம் போட்டு சொல்லுவேன், நான் ஒரு மாஸ்டர். நாவலில் நான் ஒரு மாஸ்டர். ம். ஆமாம், நான் அந்த அளவுக்கு நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ல. நான் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருவேன் நான். ஏன்னா அது ஒரு நம்பிக்கை தான் அது. ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரும் தடுக்க முடியாது. முன்னாடி வந்து 10 வருஷம் தடுக்கல, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ம். ஆமாம், அது வந்து யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தாக்கா, நான் ஒரு விஷயம், நான் இப்போ மெட்ராஸை பற்றி எழுதுகிறேன், அப்புறம் உழைக்கும் மக்களை பற்றி எழுதுகிறேன், ரொம்ப விளிம்புசார் மக்களை பற்றி எழுதுகிறேன். அவங்களாம் வந்து எனக்கு உதவி பண்ணாங்களா? இல்லை. இல்ல. எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க தான். இந்த வர்ணத்தில் இருக்கிற எல்லா டாப்பில் இருக்கிறவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் அற்புதமான ஆட்கள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. எனக்கு நண்பர்கள் இருக்க தானே பார்ப்பாங்க. ம். அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன நல்லா பண்ணுறவா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போவோம். அதிலலாம் ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ என்னன்னா நம்ம வேலை செய்யணும். அப்போ இந்த புரிதல் இருக்கணும். நீ ஒரு படம் எடுக்கிறியா, நான் உனக்கு ஆப்போசிட்டாக எடுக்கிறேன், இப்படிலாம் போகக்கூடாது. ம். நீ ஒரு வேலை செய்யறியா, ஆமாம், நீ ஏதோ ஒரு ரைட்டர் சொல்கிறேன், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ம். எந்த ஒரு விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இப்போ நான் பேசுறது கூட கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து இல்லைன்னு முடைக்கிற முடியாது, இல்லைன்னு அபசமாக பேசிடக்கூடாது. அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அவங்க இல்லாததை சொல்லலை. ஆமா சார். அவங்க ஒரு இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 2000 வருஷமா இல்லை 1000 வருஷமா இல்லை 500 வருஷமா 100 வருஷமா 10 வருஷமா ஏதோ ஒரு பிரச்சனையை நான் அவதிப்படுறேன்டா, பாரு அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அது ஒரு படைப்பாக உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ஃபார்மேட் தான் அது. அதை தான் அவர் செய்கிறாங்க. அது செய்வதின் வழியாக நிறைய இளைஞர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும். ம். அவனை ஆவேசப்பட வைக்கிறது இல்லை, அவனுக்கு புரிதலை உண்டாக்குறது, அவனுக்கு இலக்கியத்தின் பக்கத்தில் அவனை கொண்டு போகிறது, உண்மையான சினிமா கலை பக்கத்தில் அவனை கொண்டு போகிறது. இதனால் சமூகத்தில் வந்து மேலும் மேலும் சமாதானம் தான் நிலவுமே தவிர சண்டைலாம் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வருது. ஆனால் ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, நாங்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, ம். அப்போ அது வந்து வீணான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு முடங்கிய ஒரு சமூகத்தை உருவாக்கிடும். ம். ஒரு வெறி கொண்ட சமூகத்தை உருவாக்கி. இது அப்படி இல்லை. இது அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் கூட தான் எழுதுவேன். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, திருப்பி அடிக்கிறதுன்றது இல்லை, பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுறது. என்னோட நாவல்களை வாசிக்கும் போது தான் அது தெரியும். நான் யாரையும் அடிக்கிறது வந்து அந்த சீனே கிடையாது. அவ்வளோ அறிவுபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிறத நீ எப்படி புரிஞ்சுக்கிறேன், உன்னை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்.
உன் காலத்தில் நீ அப்படி பண்ணிட்ட, ஆனால் நான் அதை இப்படி எதிர்கொள்கிறேன். இந்த உரையாடல் தானே இப்போ தேவைப்படுது. அப்போ அதான் சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்ல உரையாடுவாங்க. ம். அப்போ அந்த உரையாடலை நிகழ்த்தணும்னா என்னுடைய பாதிப்புகளை நான் பேசணும். ஏன்னா அவங்க பேசுறதுக்கும் ரெடியா இல்ல, கேட்கறதுக்குமே ரெடியா இல்ல. ம். அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க. அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணக்கூடாது. யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அதனால. ம். ஏன்னா சார் வட சென்னைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் நார்மலாவே இருக்கும். ம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், ம். அதுல அவங்க காட்டக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், பேசக்கூடிய விதங்களா இருக்கட்டும், இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே பொதுவாவே இருக்கும். ம். ஆனா நீங்க அது அப்படி கிடையாது, இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளாரிட்டியா சொன்னீங்க சார். நன்றி சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி.